ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் அபின். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யமகாவோட R15 வெர்ஷன் 5 இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட ப்ரைஸ், லான்ச் டேட் எல்லாம் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யமகாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்னால் R15 சொல்லலாம். ரொம்ப வருஷமாகவே இந்தியாவில் ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருந்துகிட்ருக்கு. இந்த R15 நிறைய அப்டேட்டட் மாடல் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. R15 பொறுத்த வரைக்கும் ஒரு டைனமிக் பாடி பேனல் பெஸ்ட்டாகவே இருக்குது. R15 வெர்ஷன் 3 வெர்ஷன் 4 எல்லாத்துலேயுமே டைனமிக் இந்த விண்ட்ஷீல்டு அந்த லுக் ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருக்குது. இதை விட இன்னும் பெஸ்ட்டாக அங்கே R15 கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த R15 வெர்ஷன் 5 நேவிகேஷன் சப்போர்ட் வரப்போகுது. அப்புறம் அது மட்டும் இல்லை, கார்னரிங் ஏபிஎஸும் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயந்தான். அது மட்டும் இல்லை, இந்த பைக்கில் டிசைனுமே சேஞ்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. R15 டிசைனே சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஹெட்லாம்ப்ஸும் சேஞ்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. வெர்ஷன் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வெர்ஷன் 4 வர மாதிரி தான் ஹெட்லாம்ப்ஸ் வரப்போகுது. வெர்ஷன் 4 இன்ஸ்பயர்ட் R15 வெர்ஷன் 5 அப்படின்னு தான் போட்டிருந்தோம். அப்படி கொடுத்தது இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஹெட்லாம்ப்ஸுமே சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது மட்டும் இல்லை, இதில் நிறைய கலர்ஸும் வரப்போகுது. R15 நிறைய கலர்ஸும் லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இதோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸு இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த R15 நல்ல ஒரு இனிஷியல் பிக்கப், வெர்ஷன் 5 நல்ல ஒரு இனிஷியல் பிக்கப்பு, டாப் அண்டு 150க்கு மேலே போக முடியும் அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இருக்க பவர் பார்த்திங்கன்னா வெர்ஷன் 4 18.4 ஹார்ஸ் பவரும் 14.2 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் தான் இருக்குது. அதுவே நான் இன்க்ரீஸ் பண்ணி இதை சேஞ்ச் பண்ணி வெர்ஷன் 5 20 ஹார்ஸ் பவரும் 16 நியூட்டன் மீட்டர் டார்க்குமே கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே பிக்கப்பு பவர்லாம் தாறுமாறாக இருக்கும். இனிஷியல் பிக்கப்புமே இன்னும் இன்க்ரீஸ் பண்ண தான் போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டயர்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரொம்பவே ரேடியல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஃப்ளாட்டான ரேடியல் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சரும் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் கலரில் கொடுத்துருக்காங்க. அதுவும் அடுத்து ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன் சப்போர்ட் மட்டும் இல்லை, அதுவும் கொண்டு வரப்போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பைக் லான்ச் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஜான்வரி ஸ்டார்டிங்கில் பைக் லான்ச் ஆக போகுது. பேஸ் மாடல் டிசம்பர் லாஸ்ட்டில் ஒரு வேளை இது பண்ணலாம், ஒரு 10 டேஸ் முன்னாடி இது பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சொல்ல முடியல, இல்லைனா ஜனவரி ஃபஸ்ட்டில் லான்ச் ஆகும். அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பேஸ் மாடல் 2 lakhs சொல்லியிருக்காங்க. டாப் மாடல் 2 மேலே தான் போக சான்ஸ் இருக்குது. அப்புறம் யாருக்கெல்லாம் R15 பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணிடுவாங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வளன்னு பேசாமல் என்ன கண்டென்ட்டோ அதை மட்டும்தான் பேசுவோம். எது முக்கியமான பாயிண்ட்டோ அதை மட்டும்தான் நம்ம பேசுவோம். எல்லாமே நோட்ஸ் எடுத்து எழுதி தான் நம்ம பேசுகிறது. அதனால் எல்லோரும் லைக் பண்ணிடுங்க. R15 பிடிக்கணுள்ளவங்க லைக் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம இன்னொரு பைக்கில் சந்திக்கலாம். பாய்.